அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ வேளையில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க பொதுத்துறை பணி வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேரும். அரசியலில் நண்பர்களால் இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சந்திரனின் நகர்வுகள் சற்று பாதகமாக உள்ளதால் பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்யுங்கள். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. உழவு நடவு வேலைகளில் உற்சாகமாக இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவேறும். சனி 2ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் தாமதமாகலாம். கட்டுமான வேலை உங்களுக்கு சுணக்கமாக நடக்கும். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க. கேது 9ஆவது இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பண வரவு போதுமானதாக உங்களுக்கு இருக்குது என்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு காணக்கூடியதாக சொல்லப்படுது. ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனுக்குடன் சரியாகும். சிலருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. திடீர் பணவரவு உண்டு. வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்குது. கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதால் பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனை இருக்காது. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் அடங்கியிருக்கு. உத்திராடம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாரம் பண விஷயத்தில் பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்கு. வீட்டில் திருமண வைபவங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்கள் ஆட்சியால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு. பிள்ளை பேறு, புதிய தொழில் வாய்ப்புகள், உங்களுக்கு புண்ணிய தல தரிசனம் ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகார தயவால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர்தர வாகன வசதி அமையக்கூடிய வாரமாக இருக்கு. புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. புது தெம்பு உற்சாகம் உங்களுக்கு கூடும். சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. புத்திர பாக்கியம் ஏற்படும். உடன்பிறப்பு மூலம் இருந்து வந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் தொடங்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவி கேட்காமல் கிடைக்கும். நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் இருந்து மீளலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால்
சாதகமான பேசுவது நல்லது. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு. மாணவர்கள் தங்கள் கல்வியில முழு கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான நாட்களாக அமைய நீங்க இந்த பிரதோஷ வேளையில சிவபெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலத்துல நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆதரவால் உங்களின் திட்டம் தேவையில்லை, சிறப்பான வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம். படிப்பு போட்டிக்கு தயாராக கூடியவர்கள் மிகவும் சாதகமான பலன்களை பெறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முடிவுகள் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நல்லது. வாரத்தின் பிற்பாடு உங்களுக்கு வேலை தொடர்பாக கடினமான சூழல் நிலவும். வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. காதல் விஷயத்தில் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். உங்கள் உணர்வுகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவபெருமான வழிபட்டு வரவும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை காட்டுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிவ வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லப்படுது. பிரதோஷ வேளையில் சிவபெருமான வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மகர ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால் இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள். எதிலும் மனித நேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் 2 விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வெகு காலமாகும். மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தனக்கானது என எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். தியாகம் செய்வது, விட்டு கொடுப்பது என்பதும் தானம் செய்வது என்று வந்துவிட்டால் மகர ராசிக்கார பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே இருக்காது. நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது தனது குடும்பத்திற்காக, தனது வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையை விட்டு கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. தனது துணை தன்னை விரும்புகிறாரா இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை தங்களின் காதலை தேர்ந்தெடுப்பதில் ஒருபொழுதும் தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கார பெண்கள் புதிதாதவர்களுடன் பழகுவதற்கு தயக்கமும் கூச்சமும் படக்கூடியவர்கள். பெண்களுக்கு நட்பு கொள்வது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இவர்களுடன் பழக வேண்டுமானால் முதலில் இவர்களின் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். மகர ராசி பெண்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் அவர்களின் அன்பை பெற வேண்டும். தனக்கு பாதுகாப்பான திருப்தியான விஷயங்களை ஒருவரிடம் உணரவில்லை என்றால் அவர்களுடன் கண்டிப்பாக பேசுவதை தவிர்த்து விடுவாங்க. தன் மீது நம்பிக்கை இருந்தால் கூட மற்றவர்கள் தனது வழியில் குறுக்கே வந்தால் அந்த நம்பிக்கையை இழந்துவிடக்கூடியவர்கள். இயற்கையாகவே அனைத்தையும் தியாகம் செய்து தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த பிரதோஷ வேளையில் மகர ராசிக்காரர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனி வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.